My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2024 எக்ஸாமினேஷனுக்குரிய சுப்ரீம் கோர்ட் ஹியரிங் அப்படிங்கிறது இன்றைக்கி போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி மார்னிங் ஹானரபிள் ஜஸ்டிஸ் நிறைய முக்கியமான கேள்விகளை முன்வைத்தாங்க. நம்ம லைவில் அதெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தோம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. இதில் முக்கியமாக அவங்க கேட்ட சில கேள்விகள் இன்றைக்கு மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறம் நமக்கு வந்து என்டிஏ தரப்புலேருந்து அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் தரப்புலேருந்து அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியிருக்கு, அவங்களுடைய பதில்களை கொடுக்க வேண்டியிருக்கு. அன்றைக்கி கோர்ட்டில் என்ன நடந்துச்சு, மார்னிங் செஷனில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. பிகாஸ் உங்களுடைய ஆதரவுகள் நமக்கு தொடர்ந்து தேவை. அண்ட் நீட் யூஜி எக்ஸாமினேஷன் சுப்ரீம் கோர்ட் ஹியரிங் பற்றி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்றைக்கி ஒரு ஆர்டிக்கல் அப்படிங்கிறது போட்டிருந்தாங்க. அதில் தான் இந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ரெண்டு முக்கியமான இடங்களை வந்து அவங்க கொஷின் பேப்பரை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணாங்க. ஒன்று வந்து கேனரா பேங்க், இன்னொன்று வந்து எஸ்பிஐ பேங்க். இந்த ரெண்டு பேங்க்ல இருந்து ஒரு பர்டிகுலர் சென்டருக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இடங்கள்ல இருந்துமே கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது வந்துடுச்சு. எப்படி ஒரே பள்ளிக்கு ரெண்டு இடங்கள்ல இருந்து கொஸ்டின் பேப்பர் வந்தது அப்படிங்கிறத வந்து டிஸ்கஷன் அப்படிங்கிறது ரொம்ப நேரம் போச்சு. காலைல 10:30 மணிக்கு ஆரம்பிச்சாங்க, லஞ்ச் வரைக்கும் இந்த ஹியரிங் அப்படிங்கிறது தான் போயிட்டே இருந்துச்சு. அண்ட் இதில் வந்து ஏகப்பட்ட விஷயங்களை நமக்கு பெட்டிஷனர் தரப்புல இருந்து அட்வொகேட் ஹூடா வந்து நிறைய விஷயங்களை வந்து முன் வச்சாங்க. அதில் ஹவு மெனி சென்டர்ஸ், நிறைய கேள்விகளை சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரஜத் வந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. அதற்கு வந்து என்டிஏ வந்து அன்னைக்கு ஆஃப்டர் லஞ்ச் வந்து அவங்க ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு மெனி சென்டர்ஸ் ரிசீவ் த ராங் கொஸ்டின் பேப்பர். கேனரா பேங்க்லேருந்து வந்த கொஸ்டின் பேப்பரை எத்தனை சென்டர்ஸ் வந்து ரிசீவ் பண்ணாங்க. செகண்ட் முக்கியமான கொஸ்டின், ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வர் எவாலுவேட்டட் ஆன் கேனரா பேங்க் பேப்பர். இந்த கேனரா பேங்க் கொஸ்டின் பேப்பர் எழுதின மாணவர்களுக்கு எத்தனை பேர் வந்து எவாலுவேட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. தேர்ட் கொஸ்டின், ஒய் வாஸ் த கேனரா பேங்க் பேப்பர்ஸ் ஆன்சர் கீ நாட் டிக்ளேர்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த கேனரா பேங்க்னுடைய ஆன்சர் கீ ஏன் டிக்ளேர் பண்ணப்படலை. இதை வந்து லைவ்ல அவங்க வந்து கேட்கும்போது அப்போ என்டிஏ தரப்புல இருந்து இல்லை நாங்கள் டிக்ளேர் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் ஏன் டிக்ளேர் பண்ணலை அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிறது வந்து. அடுத்ததா, ஹூ ஆத்தரைசஸ் சிட்டி கோஆர்டினேட்டர்ஸ் ஆன் பேப்பர் கலெக்ஷன். இந்த சிட்டி கோஆர்டினேட்டர்ஸ் யார் அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குள்ளான விவாதமாக மாறிச்சு. ஏன்னா சிட்டி கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாருமே ஒரு பிரைவேட் ஸ்கூலினுடைய பிரின்சிபலாகத்தான் இருக்கிறாங்க. அப்போ ஹவு கம் எ பிரைவேட் மெம்பர், ஒரு கவர்மெண்ட்டோட அசோசியேட் ஆகாத ஒரு பள்ளியினுடைய, தனியார் பள்ளியினுடைய முதல்வர் அல்லது பிரின்சிபல் எப்படி வந்து சிட்டி கோஆர்டினேட்டராக ஆக்ட் பண்ண வச்சிங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு கேள்விக்குரிய விஷயமா இருந்துச்சு. அவங்க எல்லாமே சிபிஎஸ்சி அஃபிலியேட்டட் ஸ்கூல்ஸ் தானே தவிர சிபிஎஸ்சி ரன் ஸ்கூல்ஸ் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கூட டிஸ்கஷனில் போச்சு. அதை பற்றியும் கேட்டிருக்காங்க, கிளாரிட்டி கேட்டிருக்காங்க. ஹூ ஆத்தரைசஸ் அண்ட் அகைன் ஒய் டிட் ஜகர் கோஆர்டினேட்டர்ஸ் கலெக்ட்ஸ் பேப்பர்ஸ் ஃப்ரம் போத் எஸ்பிஐ அண்ட் கேனரா பேங்க். ஏன் அந்த பர்டிகுலர் இடத்துல எஸ்பிஐல இருந்தும் கொஸ்டின் பேப்பர் ஏன் வந்துச்சு, கேனரா பேங்க்ல இருந்து ஏன் வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிறது கேட்கப்பட்டிருக்கு. வாஸ் கேனரா பேங்க் ப்ராப்பர்லி இன்ஃபார்ம்ட் அப்போ அபவுட் த பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விவாதத்துக்குள்ளான ஒரு விஷயமாச்சு. ஏன் அப்படின்னா இதுக்கு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் பிரின்சிபல் அப்படிங்கிற மாதிரி எஸ்ஓபி எல்லாம் எதுவுமே இல்லை, ப்ரொசீஜர்லாம் எதுவும் இல்லை. அப்போ வந்து நமக்கு வந்து எப்படி வேணால் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து ஓஎம்ஆர் ஷீட் எக்ஸாமினேஷன் முடிஞ்சது 5:20 முடியும் இல்லைங்களா, 2 o'clock ஆரம்பிக்குது, 5:20 நமக்கு எக்ஸாமினேஷன் முடியுது. 5:20 உங்ககிட்ட இருந்து ஓஎம்ஆர் ஷீட்டை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ண உடனே மாணவர்களுக்கு முன்பதாகவே அதை என்ன பண்ணணும் அப்படின்னா சீல் பண்ணணும். அட்லீஸ்ட் அந்த கவரில் போட்டு சீல் பண்ணணும். அண்ட் தென் அவங்க வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி தட் பர்டிகுலர் எக்ஸாம் சென்டர்ல இருந்து என்டிஏ எந்த இடத்துல கலெக்ஷன் யூனிட் போட்டிருக்காங்களோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் சப்மிட் பண்ணணும். இதுக்கு எவ்வளோ டைம் இருக்குது அப்படிங்கிறதையும் பற்றினா கேள்வி அப்படிங்கிறது இன்னைக்கு ஹியரிங்கில் போச்சு. அதற்கு எந்த விதமான எஸ்ஓபியும் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரும் கொடுக்கப்படலை அப்படிங்கிறது வந்து ஒரு ஆச்சரியத்துக்குள்ளான ஒரு விஷயமா இருக்குது. சிலர் 2 மணி நேரத்தில் கொண்டு வராங்க, சிலர் 3 மணி நேரத்தில் கொண்டு வராங்க, சிலர் நைட் 8 மணி 9 மணிக்குள்ள கொண்டு வந்து சேருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்துட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு இந்திய அளவில் நடக்கக்கூடிய பென் அண்ட் பேப்பரில் நடக்கக்கூடிய ஒரு தேர்வு அப்படின்னா அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை, ஆன்சர் ஷீட்டை எந்த அளவுக்கு பத்திரமா வச்சிருக்கணும், அதுக்கு எந்த மாதிரியான ப்ரொசீஜரை பின்பற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் வரையறுக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான விதிமுறைகள். அப்போ இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் லூப் ஹோல்ஸ் இருக்கு, ஃப்ளாஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு கோர்ட்ல என்டிஏவும் சரி, நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வந்த பெட்டிஷனர்ஸும் ரெஸ்பாண்டன்ஸும் சரி இதை அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதைத்தான் இன்னைக்கு பெட்டிஷனர் தரப்புல அட்வொகேட் ஹூடா வந்து முன் வச்சுட்டே இருந்தாங்க. பட் தேர் ஆர் நோ சிஸ்டமேட்டிக், ஒரு அஃபீஷியல் எவிடன்ஸ் அப்படிங்கிறது இல்லை. சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு அஃபீஷியல் எவிடன்சஸ் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. நம்ம எல்லாம் சர்க்கம்ஸ்டன்சிவ் எவிடன்சஸ் தான் ரிலை பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறது நமக்கு
இன்னைக்கு ஹானரபிள் ஜஸ்டிஸ் கிட்ட ஹூடா சொன்ன ஒரு விஷயமா இருந்துச்சு. அண்ட் தென் லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, why were Canara Bank papers retrieved from only 2 centers in Jagar and not the third சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு தமிழ்நாட்டில் தூத்துக்குடியிலையும் இதே மாதிரியான ஒரு கேள்வித்தாள் அப்படிங்கிறது தான் வந்துச்சு. அதை பற்றிலாம் இங்கே பெருசாக விவாதிக்கப்படவே இல்லை. பிகாஸ் தூத்துக்குடி அப்படிங்கிறது வந்து அவங்க கண்ணுக்கு படவே இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமாக இருக்குது. ஸோ இது இந்தியாவில் இந்த 2 சிட்டியில் மட்டும் இல்லை, ஏதோ ஒன்று ஜகாரில் மட்டும் இல்லை, ஜகாரில் மட்டும் இல்லை, வேறு நிறைய இடங்களையும் கூட உங்களுக்கு இதே மாதிரியான கேள்வித்தாள் அப்படிங்கிறது மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாகவும் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்தியா ஃபுல்லாக ஒரு மாணவர்கள் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பரை எழுதும்போது ஒரு பர்டிகுலர் சில சென்டர்ஸில் மட்டும் வேறு செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் எழுதி அவங்களுக்கு ஆன்சர் கீலாம் ரிலீஸ் பண்ணி, இப்போ அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணலைன்னு சொன்னாங்க, ஆன்சர் கீலாம் ரிலீஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக ஏன் பண்ணலை அப்படிங்கிற கேள்விக்கு இன்றைக்கி மத்தியானம் பதில் சொல்லும்போது ஏதாவது ஒரு தெளிவான பதிலை சொல்லுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். ஸோ இதுதான் இன்றைக்கி கோர்ட்டில் நடந்த முக்கியமான விஷயமா இருக்குது. அண்ட் கிரேஸ் மார்க்ஸ் ஃபார் பேப்பர் எரர்ஸ் இதெல்லாம் வந்து சாலிசிட்டர் ஜெனரல் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து சொல்லக்கூடிய, அவங்க கொடுக்க வேண்டிய, ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய விஷயங்களாக இருக்குது. ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர் அப்படிங்கிறது நடந்ததற்கான எவிடன்சஸ் இல்லை அப்படிங்கிறத ஹானரபிள் ஜஸ்டிஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அகைன் இந்த சிஸ்டமேட்டிக் எவிடன்சஸ் எதுவும் இல்லாததுனால, ஒரு சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியரை ப்ரூவ் பண்ணுவதற்கான எவிடன்சஸ் எதுவும் இல்லாததுனால வி கேனாட் கேன்சல் த எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத மார்னிங் செஷனில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அப்புறம் 2 o'clock மேலே திரும்ப செஷன் அப்படிங்கிறது ரெஸ்யூம் ஆகும். ஸோ அப்போ நமக்கு ஹானரபிள் ஜஸ்டிஸ் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர் எல்லாத்துக்கும் கூட ஷேர் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.